லோட்டஸ் பாருங்கள், இந்த லோட்டஸ்ன்னு சொல்லி டெல்லியில் வருது. நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு மேப்பை போட்டேன்னா ஒரு ஐடியா வந்துச்சு. மலரும் நினைவுகளை எழுப்பிட்டுருச்சு. அதனால் இப்போ மலரும் நினைவுகளை உள்ளே போயிட்டுருக்குற நல்ல கூட்டம். ஓகே, உள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் செக்கிங் பண்ணி தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டம் பாருங்கள் எவ்வளோ நிற்குது. இந்த கூட்டத்தை தான் கடந்து நானும் வந்தேன். லோட்டஸ் இங்கே தெரியுது பாருங்கள். நாம் அதுக்குள்ளே தான் போகிறோம். கூட்டம் கடைவீதி நிறையா இருக்குது. கடைவீதி பாருங்கள், கேட்டு பெரிய கேட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. எல்லாம் வந்து லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக வந்து அவங்கவுங்க தனியாக நிற்கிறாங்க. உள்ள லேடிஸ் வந்துட்டாங்க நிறையா பேர். ஜென்ட்ஸ் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லேடிஸ் கூட்டத்தோட. இவங்களாம் வெயிட்டிங் லேடிஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். லாங் டிஸ்டன்ஸ் வியூ. மக்கள் கூட்டம் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. நான் பார்க்க போயிட்டுருக்கிறேன். பார்க்குறதுக்கு பக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது வரும். பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நல்லா கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பொழுது ஓட்டணும்ல, அதேமாதிரி உங்களுக்கும் வீடியோ எடுக்கணும்ல. இது வரைக்கும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். யாம் கண்ட இன்பம் நீங்களும் காணணும்ல, அதுக்காகத்தான். நேற்றெல்லாம் வெளியிலே வரல. நேற்றெல்லாம் மழை தூரிகிட்டே இருந்துச்சு. அதனால் பேசாமல் ரூம்லேயே படுத்துட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறது ஒரு பப்ளிக் பார்ப்பாங்கங்கிறத விட என்னுடைய மலரும் நினைவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இந்த அன்பு ஏபிஎஸ் ட்ராவலர் வந்து வச்சுருக்கேன். பணம் சம்பாதிக்கும் நோக்கல்ல. இது வந்து என்னுடைய சன்னதிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன். வருங்காலத்தில் அவர்களுக்கு இதை பார்த்து நம்ம தாத்தா இப்படி இருந்தாங்க, நம்ம அப்பா இப்படி இருந்தாங்க, பிள்ளைய பார்த்துருவாங்க. ஆனால் தாத்தா எப்படி இருந்தாலும் பேத்திகளுக்கு இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு தெரியணுமில்ல. அதுக்காகத்தான் இந்த சேனல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும். ஏன்னா இது வந்து நீங்கள் எத்தனை தான் ஃபோட்டோ வீடியோ எடுத்து எத்தனை வச்சுருந்தாலும் கடைசியாக அது ஏதோ ஒரு வகையில் காணாமல் போயிடும். யூடியூப் இருக்க வரைக்கும் அது எங்கேயும் போகாது. எப்போ இந்த பேரை போட்டாலும் இந்த வீடியோ வந்து நமக்கு வரும். நம்ம சொந்தங்கள், நட்புகள், நம்ம குரூப்பில் இருக்கிற வரும் கூட்டம். அதே நல்ல கூட்டம் தாங்க. நானும் இப்படித்தான் வந்துட்டுருக்குறேன். நல்லா 1 2 3 4 ட்ரெஸ்ஸு போட்டுத்தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். பார்த்தா ஒன்றும் இல்லை, 4க்கும் குழு சரியாக தான் இருக்குது. பார்க்கத்தான் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஆனால் குளிர் இருக்குது. ஒரு 18 டிகிரி குன்னூறு மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்காது. சொட்டர் போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா போட முடியாது. கார்டன் பாருங்கள், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டம் லீவ் கூட இல்லைங்க. ஆனால் மக்கள் எங்கேருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. லீவ் கூட இல்லை. நான் கூட சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடே இதில் தான் இப்படி கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைங்க, பாருங்கள் கார்டன் செட்டப் எப்படின்னு. வா, எல்லாமே பராமரிப்பு இருக்குங்க, சும்மா இல்லை. இதுக்குள்ளே வரக்கு டோக்கனோ வசூல் பண்ணுறதோ எதுவும் இல்லை, எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. என்ன வேணால் அதனால தான் கூட்டம் வந்து குமிதாட்டு இருக்குது. பாரு, எல்லாம் அவங்கவுங்க செட் சேர்ந்துட்டு ஒரு ஜாலி தான். வாழ்க்கையில் எல்லாருமே இன்பமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இங்கே வர வீடியோ எடுத்துருக்குறாங்க.
டக்குன்னு வீடியோ எடுத்தால் போக முடியும். ஒரு 1/4 மணி நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். நான் செல்ஃபியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வேறு பிள்ளைகள்லாம் அது தெரிஞ்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு செல்ஃபியாக வாழ்ந்துட்டுருக்கு. குவாலிட்டி ஃபோட்டோஸு, வீடியோஸு. இந்த கேமரா வந்தாலும் வந்ததுங்க இந்த மக்கள் கையில். இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற பொழப்பெல்லாம் ஆதி போச்சாட்டிருக்குது. ஸ்டுடியோக்காரனுக்கும் பொழப்பெல்லாம் போச்சு. இப்படி நிறைய பேர்த்துக்கு பொழப்பெல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் ஷூவில் விட்டு போகணும் மாட்டிருக்கு. ஓகே, ஷூ விட்டுட்டு ஷூவை போட்டு எங்கேயும் ஒண்டி வைக்க விட மாட்டிருக்குது. ஓகே, பார்ப்போம். லோட்டஸுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். லோட்டஸில் சுற்றியும் பாருங்கள், தண்ணி அழகுக்காக ஃபவுண்டன்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். நோ உள்ள வீடியோவுக்கு அலௌடு இல்லைங்க. அதனால் வெளியில் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா லோட்டஸ், நல்லா இருக்குது. எல்லாருமே ரசித்தோம். உள்ள அமைதியை கொண்டாடி இருந்தோம். மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அந்த மௌனம் மிக அற்புதமாக இருந்துச்சு. இப்போ அதை பார்த்து முடிஞ்சோன்னா அப்படியே கீழே இறங்க வேண்டியதுதான். எல்லா மக்களும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேமரா இல்லாத ஆளே கிடையாது. ஒரு ஆளுக்கு 2 கேமரா 3 கேமரா தான். இங்கே கம்மியாக வச்சுருக்கேன், நான் ஒருத்தன் தான் நான் இருக்கேன். ஓகே, லோட்டஸ்லேருந்து வெளியில் வந்தாச்சுங்க. தூரத்தில் வியூ தெரியுது பாருங்கள். இயற்கையாக அந்த காடுன்னு கூட தெரியறதுனால தெரியுதான்னு தெரியல. தெரியாமலாம் இல்லை, நல்லா தான் தெரியுது. நல்லா வானம் அதே கலர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எடுபடல. வானம் வெயில் அடிச்சிருந்துன்னா வானம் நல்லா வெளிச்சம் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். கிடைக்கல, பரவாயில்ல. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறக்கே ரெடியாக நிற்கிறாங்க மக்கள் பூரா. ஃபோட்டோ இப்படியே தாங்க. இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை பார்த்தா அப்பா, செல்ஃபோன் யூஸ் பண்ணதால இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தானா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அத்தானா பேர். என்ஜாய் பண்ணோன்னு வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் லீவ் இல்லாதனாலே இவ்வளோ ஓட்டா. ஸ்கூல் லீவில் வந்திருந்தோம் மாட்டியிருப்போம். பரவாயில்ல, நமக்கு ஒரு லக்கு தான். இந்த அளவுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது. நான் பார்த்து பழைய ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, பார்க்குறேன். டெல்லி ஃபோட்டோ இருக்கான்னு. ரைட்டு மக்களே, இன்றைய வீடியோவை மூச்சு வாங்குது. நடந்து போகிறோம் 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள நடந்து மூச்சு வாங்குது. ஓகே, பாய்.